திருக்குறளை பற்றிய ஆராய்ச்சி செய்திகளை தான் இந்த ஒரு காணொலியில் நாம பார்க்க இருக்கோம். முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1812. அடுத்து திருக்குறளில் இடம்பெற்ற மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. இந்த 2 மலர்கள் மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் இடம்பெற்ற மரம் பனை மற்றும் மூங்கில். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறளில் கோடி என்னும் சொல் 7 முறை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7என்ற நம்பர் பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். 7 அப்படின்ற சொல் 7 கோடின்றது 7 முறை வந்திருக்கா. அடுத்து திருக்குறளுடைய அதிகாரங்கள் 133. இதை கூட்டினால் 1 + 3 + 3 இது 7. அடுத்து 1330. இதை கூட்டினாலும் 1 + 3 + 3 + 0 இதை கூட்டினாலும் 7. கோடி என்ற சொல்லும் 7 முறை வரும். அதனால இந்த கோடி இந்த எண்ணிக்கைகள் அதிகாரத்தையும் குறட்களையும் அந்த எண்ணிக்கைகளை கூட்டினாலும் 7 வரும். அதனால 7 என்ற நம்பர் திருக்குறளை ஒரு ஸ்பெஷலான நம்பர் அப்படின்னே சொல்லலாம்.